அசைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகள் அவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது, நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். என்னடி இது? இத பாருங்க. நான் காலையில எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னோட ரொட்டீன் ஒர்க் படிச்சு பாருங்க. காலை 4 மணி விழித்தெழுதல், 4லிருந்து 5 குளித்தல் கோலமிடுதல், 5லிருந்து 5:30 தியானம், 5:30 to 6 ஸ்விம்மிங் பூல்ல சாதகம், 6:30லிருந்து 7:30 பாட புத்தகங்கள் படிப்பது, 7:30 to 9 அம்மாவுக்கு உதவி. செல்லம், அம்மாக்கு எந்த உதவியும் நீ பண்ண வேண்டாம். உன் பாடம் சங்கீதம் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணு போதும். டெய்லி 10 மணி நேரம் சங்கீதத்துக்கு, 6 மணி நேரம் குருவோட, 4 மணி நேரம் தனியா. படிக்கிறதுக்கு 3 மணி நேரம் போதும். மீதி நேரம் எல்லாம் வீட்டு வேலை செய்யறதுக்கு, தூங்கறதுக்கு. டைம் டேபிள் கரெக்டா போட்டிருக்கேனா? ஆமா, அண்ணன் உன்னை நீ கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பாடம் நடத்தினாராமே, அப்படியா? அத நினைக்கிறப்பவே என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதுமா. கடவுள் முன்னாடி கண்ணை மூடிட்டு வணங்குறப்போ கிடைக்கிற அமைதி, மனசுல எந்த சிந்தனையும் இல்லாம வெறுமையான ஒரு உணர்வு, அத வார்த்தையால சொல்ல முடியாதுமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. மேடை ஏறினால் இந்த ஜேகேபி ஒரு சங்கீத சிம்மம். ராகங்கள் எனக்கு அடிபணியும், தாளங்கள் தலையசைக்கும், நாதம் நர்த்தனமாடும்.
சங்கீத உலகில் பல சாதனைகள் புரிந்த இந்த ஜேகேபிக்கு ஒரு சோதனை காலம். கொடுத்த வாக்கிலும் வார்த்தையிலும் தவறாமல் நிற்பவன் இந்த ஜேகேபி. என் வாக்கு தவறி இருந்தால் என் இசையே வேதப்பட்டு போயிருக்கும். வரவிருந்த தலைகுனிவை தவிர்த்து எனக்கு கம்பீரத்தை தந்திருக்கிறாய் சக்தி தாயே. இதோ உனக்கு என் காணிக்கை, உன் பெயர் கொண்ட என் மகள் சக்தி. சக்தி, என் மகளே, உன் குரு பக்திக்கு என்னுடைய பரிசு எனது காணிக்கை. என்னுடைய இசை அறிவு, ஆற்றல், புலமை, சாதனை அத்தனையும் உனக்கு காணிக்கையாக அளிக்கிறேன். இந்த மகாசக்தி சன்னிதானத்தில் சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கிறேன். இன்னும் 6 மாதங்களில் உன்னை என் வாரிசாக்கி இசை வல்லுநர்கள் மத்தியிலே அரங்கேற்றம் செய்வேன். இது சத்தியம், சத்தியம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சக்தி சக்தி சக்தியனி பக்தி. ஓம் சக்தி சக்தி சக்தியனி பக்தி. சக்தி சக்தி சக்தியனி பக்தி. ஓம் சக்தி சக்தி சக்தியனி பக்தி. சகலமும் அதனாலே சித்தி, சாகாத பதம் தரும் முக்தி. சகலமும் அதனாலே சித்தி, சாகாத பதம் தரும் முக்தி. சக்தி சக்தி சக்தியனி பக்தி. ஓம் சக்தி சக்தி சக்தியனி பக்தி. சக்தி சக்தி சக்தியனி பக்தி. ஓம் சக்தி சக்தி சக்தியனி பக்தி. வாடி சக்தி அம்மா தாயே, என்னை வாரி அணைத்துக் கொள்வாய் நீயே. வாடி சக்தி அம்மா தாயே, என்னை வாரி அணைத்துக் கொள்வாய் நீயே. பாடே தமிழ் இசையால், பாடே தமிழ் இசையால் ஏத்தி இந்த பாடே சொர்க்கமக செய்வேன். சக்தி சக்தி சக்தியனி பக்தி. ஓம் சக்தி சக்தி சக்தியனி பக்தி. மற்றவரை போல நான் மண்ணி மக்கி மாழ்வேன் என்று நினைத்தாயோ. மற்றவரை போல நான் மண்ணி மக்கி மாழ்வேன் என்று நினைத்தாயோ. சற்றும் ஐயமிதில் வேண்டாம், சற்றும் ஐயமிதில் வேண்டாம். நான் சாகவே மாட்டேனடி சக்தி. பிறவி பயன் இது கீழே இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுமா. அவர் சத்திய பிரமாணம் செஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து நான் சுவாசிக்கிற காத்துல கூட சங்கீதம் கேக்குது. இதய துடிப்பு கூட இசை துவனியா மாறி போச்சு. தேவையில்லாத பழசு எல்லாமே என்னை விட்டு தூரமா விலகி போயிடுச்சு. சங்கீதத்துக்கு ஈடா இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுன்னு உணர்ந்துட்டேம்மா. இதுக்கு நான் தகுதியானவளா? எனக்குள்ள ஒரு கேள்வி. ஆனா குருவோட நம்பிக்கை என்னை தகுதியானவளா ஆக்கிக்கணுங்கிற ஒரு வேகம், இந்த உலகத்துக்கு என்ன நிரூபிக்கணுங்கிற ஒரு வெறி, இதெல்லாம் சேர்ந்து எனக்குள்ள ஒரு புது சக்தி பிறந்துட்டாமா. அந்த நிமிஷம் என்னோட பூர்வ ஜென்ம பலன். இதை தவிர வேற எதுவும் என் கண்ணுல இல்ல, சொல்லவும் தெரியல. சக்தி, நீ சொல்றப்ப என்னால உணர முடியுது. உன் சந்தோஷம் என்னன்னு எனக்கு புரியுது. எங்க அண்ணனுக்கு சகலமும் சங்கீதம் தான். அந்த சங்கீதத்தையே உனக்கு தாரவாத்து கொடுத்துட்டாருன்னா நீ ரொம்ப பாக்கியசாலி. இந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நான் அவருக்கு எதுவுமே செய்யலையே. எவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சக்தி,
பெரிய மனுஷங்களுக்கு அவங்க வாக்குனா உயிர் மாதிரி. அவர் கொடுத்த வாக்க அவரால நிறைவேற்ற முடியாத நிலைமை வந்துருமோன்னு அவர் உயிர் துடிச்சப்ப நோ முடிவால நீ காப்பாத்திட்ட. மத்தவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அவருக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஹலோ, குமரன் ஹியர். ஹலோ, உங்களுக்காக தான் வெயிட்டிங். நான் வந்துடுறேன். ஐ எம் ஆன் த வே. இன்னும் 20 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. பாய் சார். துர்கா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிருமா, அர்ஜென்ட். ஓகே. துர்கா, குமரன் கருவேப்பிலை துவையல் கேட்டிருந்தானே, வச்சிருக்கியா? நிறைய வச்சிருக்கேன் அத்தை. துர்கா, துர்கா. என்ன? ஏன் துர்கா, ஆபீஸ்க்கு நான் அவசரமா போகணும் தானே உன்னை ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்க சொன்னேன். இப்படி போட்டு போனா என்ன அர்த்தம்? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என் மேல என்ன உரிமை இருக்குன்னு இப்படி அதிகாரம் பண்றீங்க? ஓ, பொண்டாட்டிங்கிற உரிமை இல்லையா? நீங்க தான் என்ன அப்படி நடத்தலையே. உங்க துணியை இஸ்திரி போடுறதுக்கும் சாப்பாடு பண்ணி போடுறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும் நான் வேணும். அதுக்காக தான் இந்த மஞ்சள் கைத்தை கட்டி என்ன கூட்டிட்டு வந்தீங்க. இப்பதானே எனக்கு புரியுது. காலம் பூராவும் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு இலவசமா கிடைக்கிறதுக்கு தந்திரம் பண்ணிருக்கீங்க. போதண்டி, காலையில ஆத்திரத்தை கடப்பாத. நானும் ஆரம்பத்துல இந்த வேலையெல்லாம் உன்னை பார்க்க சொல்லிருக்கேன். நீ ஏன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இப்போ கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? இன்னுமா புரியல? அப்ப உங்களுக்கு இதெல்லாம் பண்ணது வேற துர்கா. அன்பு காட்டினா உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சா. அவ நீங்க பொண்டாட்டியா ஏத்திப்பீங்கன்னு நினைச்சு ஏமாந்த துர்கா. இப்ப நான் ஏமால இல்ல சார், முடிச்சுக்கிட்டேன். போதும்டி லெக்சர். இனிமே உங்ககிட்ட இருந்து நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டா கேளு. கேட்காதீங்க. இப்பதாண்டி புரியுது இவ்வளவு நாளா நீ போட்டதெல்லாம் வேஷம்னு. இதோ பாருங்க சார், இந்த டீ போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் உங்களை எவ்வளவு மரியாதையா சாரன் கூப்பிடுறேன். பதிலுக்கு நீங்களும் மரியாதை கொடுங்க. உங்க துணிய நீங்களே இஸ்திரி போட்டுக்குங்க. மா, கிளம்புறமா. அத்தை, அத்தை, என்ன? பாருங்க அத்தை, நான் சமைச்சேங்கிறதுக்காக அவர் சாப்பாடு எடுத்துக்காம போறாரு. ஏன்டா சாப்பாடு எடுத்துட்டு போக மாட்டேங்கிற? தேவையில்லை. அத்தை, என் மேல கோவம் இருந்தா அதை என்கிட்ட காட்ட சொல்லுங்க. எதுக்காக சாப்பாடு மேல காட்டணும்? அதானே, இது என்னடா புது பழக்கம்? இந்தா, எடுத்துட்டு போ. வெயிட்டே இல்ல மாதிரி இருக்கு. ஏமா, சாப்பாடு வச்சே இல்லையா? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி கருவேப்பிலை துவையலோட நான் தானே சாப்பாடு எடுத்து வச்சேன். மா, அவ பொய் சொல்றானே, இப்ப நான் நிரூபிச்சு காட்டுறேன். பாருங்க, பாருங்க அவன் சமைச்சது. இதான் நீ சமைச்சது. ஐயோ, இல்ல அத்தை, நான் தான் சாப்பாடு எடுத்து வச்சேன். அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சுன்னு தெரியலையே. என்னங்க இது? எப்படி என்ன பண்ணீங்க? சரி விடு, மறந்து போயிருப்ப. போய் எடுத்துட்டு வா போ. இல்ல அத்தை, நான் தான் எடுத்து வச்சேன். அதுக்குள்ள பாத்தீங்களா? பாத்தீங்களா அத்தை? என்ன உங்ககிட்ட மாட்டி விடணுங்கிறதுக்காக அவரே சாப்பாடு எடுத்துட்டு போய் குப்பையில கொட்டி இருக்காரு. ஏன்டா அப்படி பண்ற? மா, இது அவளே கொண்டு போய் கொட்டிருக்காமா. நான் கொட்டினேன்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கா. எதை மனசுல வச்சுட்டு பண்றான்னு தெரியல. She is up to something. அத்தை, சத்தியமா நான் இதெல்லாம் பண்ணல. இவர்தான்
இவர் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும். இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு உங்களுக்கு புரியுதா அத்தை? என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பழி போடுறாரு. உனக்கு புத்தி சரியில்லைன்னு என் அப்பா அம்மா வாயிலே சொல்ல வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு நேத்து ராத்திரி என்கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சு காட்டிட்டாரு. நீங்களே சொல்லுங்க அத்தை, ஒரு பொண்ணு எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்க முடியும்? ஏண்டா அப்படி பண்ற? பெண் பாவம் பொல்லாததுரா. அம்மா அவ இதெல்லாம் ஏதோ திட்டம் போட்டே பண்ணிட்டு இருக்காமா. நான் சொல்ல அதெல்லாம் சொன்னேங்கிறா, செய்ய அதெல்லாம் செஞ்சேங்கிறா. இவட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்னங்க இது? கேட்டீங்களா அத்தை? இவர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? குமரா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. எல்லாத்துக்கும் ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு. அம்மா அவன் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. இது எவ்வளவு சொன்னாலும் அவன் காதுல ஏற போறது இல்ல. சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, ஆபீஸ் டைம் ஆச்சு. நான் வரேன். ஷிட், பஞ்சரா? நான் தான் பண்ணேன். என்ன பாக்குறீங்க? நீங்க எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, எதிர்பார்க்காததையும் செய்வேன். பஞ்சரும் பண்ணுவா பத்தினி. சாயங்காலம் வந்து பேசிக்கிறேன். சக்தி, வீட்டுல என்ன சொல்றாங்க? அம்மாக்கு சந்தோஷம், சிவஞானம் அப்பாக்கு தான் பிடிக்கல. அவரை விடு. அவருக்கு தான் காரியம் பிடிக்கலைன்னா எல்லையை மீறி வந்து பிரச்சனை பண்ணுவாரு. பிடிச்சதுன்னா அதே எல்லையை மீறி வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அவரை பத்தி கவலைப்படாத. கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விடாத. சரி. அப்புறம் சக்தி, நீ ஐயாவோட வாரிசா வந்தது சூர்யாவுக்கு பிடிக்கலன்னு சொன்ன இல்லையா? அது வெறும் கோவமோ வெறுப்போ இல்லம்மா. ஐயாவை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிட்டான். அவன் வீட்டுல ரகலை பண்ணிட்டான். ஐயா உன்னை பின்கட்டு வையா கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு மருமகளாக பார்க்கறாராம். அது சூர்யாவோட கற்பனை. இது என்ன மடத்தனம்? மடத்தனம் இல்ல, இதான் அவங்க திட்டம். உங்க எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்துக்கு சூத்திரதாரியே நீதான். உன் கல்யாண பிளான் நேரடியா ஒர்க் அவுட் ஆகலைன்னதும் இப்போ சங்கீதத்தை சாக்கா புடிச்சுக்கிட்டேன். எனக்கா தெரியாது? சங்கீதம்ங்கிற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இதானே உன் திட்டம்? புரிஞ்சுக்காம பேசாத. நீயே விரும்பினாலும் இனிமே நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். இந்த வீட்டு பின்கட்டு வழியா வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படி என்ன கொண்டு வர வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்ல. சங்கீதம் கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். நடுவுல புத்தி தடுமாறி போய் உன்னை நான் காதலிச்சு தொலைச்சேன். இப்பதான் அந்த புதக்குழியிலிருந்து மீண்டு வந்திருக்கேன். என் குரு பக்தி எனக்கு சரியான பாதையை காட்டியிருக்கு. இப்போ என் மனசுக்குள்ள சங்கீதத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன் காதலை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இனி சங்கீதம் தான் எனக்கு சகலமோ அப்படின்னு சொல்றிய. அதை நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீ என்னை என்னைக்குமே புரிஞ்சுக்கல சூர்யா. நான் உன்னை காதலிச்சப்போ நீ என்ன புரிஞ்சுக்கல. அந்த காதலை குப்பை தொட்டியில போட்ட இப்பவும் நீ என்ன புரிஞ்சுக்கல. எல்லா மாயையும் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. என் மனசுக்குள்ள சங்கீதத்தை தவிர வேற எந்த உணர்வும் இல்லை. அதை தான் பேரின்போன்னு உணர்றேன். அது கீழா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. நான் தெளிஞ்சுட்டேன் சூர்யா. இப்படிதான் ஒரு நல்ல சமயம் பார்த்து அவருக்கு ஐஸ் வச்சுட்டேன். ஏன் குருன்னு பேசியே அவரை கவுத்துட்டேன். சங்கீத வாரிசுங்கிற பட்டத்தை என்கிட்ட இருந்து தட்டிட்டு போயிட்டேன். அதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? நான் இந்த வீட்டுல பிறந்தவன், ஜேகேபி குடும்பத்துல பிறந்தவன். பைத்தியக்காரத்தனமா என்கிட்ட பேசாத. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ என்ன என் குரு ஜேகேபி கிட்டே பாட்டு கத்துக்கிட்ட?
அவரோட வாரிசா உருவாகிறதுக்கு? நான் அவரோட புள்ள, அதனால நான் தான் அவர் வாரிசுன்னு அபத்தமா ஏதாவது உளராத. நீ வேணா அவருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட வாரிசா இருக்கலாம், ஆனா இசை வாரிசா ஆகிறதுக்கு ரத்த பந்தம் மட்டும் போதாது. அது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கு குருவோட அருள் முக்கியம், ஆண்டவனோட அனுகிரகம் அவசியம். என் குரு ஜேகேபிய சுத்தி எத்தனையோ பாடகர்கள் இறஞ்சு கிடந்தாலும் அவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அது என் பாக்கியம். அதுக்கு தகுதியானவளா என்ன நான் வளர்த்துப்பேன். இந்த சங்கீத உலகத்துக்கு என் குருவோட நம்பிக்கையை நிரூபிச்சு அதனால கிடைக்கிற பேரையும் புகழையும் கொண்டு வந்து அவர் காலடியிலேயே சமர்ப்பிப்பேன். என் காதல் அவருக்கு காணிக்கையாக்கின மாதிரி வெற்றியும் அவருக்கு காணிக்கையாக்க தான் போறேன். நீ பார்த்துக்கிட்டே இரு. இனிமே இந்த வீட்டுல கூட இருக்க முடியாது. அவருக்கு சுத்தமா என்ன பிடிக்கல. என்ன பெருப்பேத்துறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்குன்னு வந்து சேர்த்து பாரு. சூர்யா, நான் இந்த வீட்டு டிரைவர் தான். உன் குடும்பத்தை தலையிட எனக்கு யோகியதை இல்லைன்னு நீ நினைக்கலாம். இருந்தாலும் நான் சொல்லுவேன், நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போறப்பா. வர வர உன் பேச்சும் போக்கு சரியில்லை. ஆவுன்னா ஜேகே பையா மேல குத்தம் கண்டுபிடிக்கிற. அவர் புனிதமா நினைச்சு செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் 1000 காரணம் கண்டுபிடிச்சு அவரை கலங்கப்படுத்துற. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. ஒரு நீதான் வருத்தப்படுவ. நீ அவரோட ஆளாச்சே, அதான் அவருக்கு சப்போர்ட் பண்ற. என் கண்ணு எதிரிலேயே எனக்கு எதிராக ஒரு சக்தியை தயார் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பெரிய ஆளாக்கி உங்க ஐயா பார்க்க கூடாதா? பெத்த புள்ளைய பெரிய ஆளா உருவாக்கிட கூடாதுன்னு அப்படி என்ன ஒரு பிடிவாதம்? சக்திக்கு கிடைச்ச வாய்ப்பு உனக்கு கிடைக்கல, உனக்கு பொறாம, அதான் அப்படி பேசுற. போ, பேசாத. நீ ஒருத்தன் தான் இந்த வீட்டுல என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. உன்னையும் என் கூட பேசக்கூடாதுன்னு உங்க ஐயா ஆர்டர் போட்டிருப்பாரு, அதானே? வேணா சூர்யா, நீ பேசாத. ஒரு மகனா உன் ஆதம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஜேகே பையா உங்க அப்பா மட்டும் இல்ல, பெரிய சங்கீத மேதை. அவர் செய்ய ஊர காரியத்துக்கும் 1000 அர்த்தம் இருக்கும். என்ன ஜேகேபியோட வாரிசுன்னு உனக்கு பேரும் புகையும் வரணும், அவ்வளவுதானே? அப்ப நீயும் சங்கீதத்தில் இறங்கு, போராடு, கஷ்டப்படு, ஜெயி. அதை விட்டுட்டு இப்படி குத்தம் சொல்றதும் புறாமப்படுறதும் ஜேகே பையா புள்ளக்கு அழகு இல்லப்பா. உங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு புரியுதா? எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு புரியுதா? இது புரியாம அன்னைக்கு என்னென்னமோ பேசிட்ட. எவ்வளவு பயப்படுறாங்க. இருக்கிற குழப்பம் போறாதுன்னு உங்க பாட்டி வித்யா வேற டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. உங்க அம்மா உன்னை பார்த்து நடுங்குறாங்க, பயப்படுறாங்க. நீ அவங்கள விட்டு போயிடுவேங்கிற பயம்டா. அந்த பயத்தை நீ தான் உண்டாக்கி இருக்க. இதான் நீ சொன்னியாம, என்னை யாராவது பழி வாங்க நினைச்சா என்ன எழுந்துருவீங்க, உங்களுக்கு தான் நஷ்டம் சொன்னியாம. அன்னில இருந்து உங்க அம்மாவுக்கு பயம். மேல உங்க அம்மா பைத்தியமா இருக்காங்கடா. உனக்கு ஏன் இன்னும் புரியல? பாட்டி ஊர்ல இருந்து எப்போ வந்தாங்க? ஏன் யாரும் என்கிட்ட சொல்லல? பாட்டியெல்லாம் எங்க வந்தாங்க? பாட்டியெல்லாம் எதுக்கு வரணும்? பாட்டியெல்லாம் இப்ப ஒன்னும் வரல. இந்த ஊர்ல பாட்டிக்கு யார் இருக்காங்க? பாட்டியெல்லாம் ஒண்ணு. ஐயோ, எதுக்காக இதை நான் உடனே தொலைச்சேன்? இந்த பெருசு சொல்றது ரைட்டு தான். நான் ஓட்ட வாய், குரல்ல வசத்தெல்லாம் மூளை கம்மியாயிடுது. ஐயோ, என்னப்பா? அப்பா, என்ன யோசிக்கிறீங்க? சஹானா, உன் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கமா. எதுக்குப்பா? அம்மாடி, நீ அம்மா வீட்டுக்கு போற. அப்ப
அப்புறம் அம்மாவோடயே இருக்க போற. உன்னை இந்து மேடத்துக்கு தத்து கொடுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஒரு வாரமா இதத்தானே பேசிட்டே இருக்கோம். இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு பண்றதுக்கு என்னப்பா ப்ரொவோகேஷன்? சஹானா, சில பிரச்சனைகளுக்கு முடிவே இருக்காது. சில பிரச்சனைகளுக்கு பல முடிவுகள் இருக்கும். ஆனா இந்து மேடத்துக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரே ஒரு முடிவு தாமா இருக்கு. அந்த முடிவை தாமா நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் யோசிப்போம்பா. முதல்ல உங்க லைஃப் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேணா இந்த முடிவெடுக்கலாம். சஹானா, என்கிட்ட வேற எந்த கருத்தும் சொல்லாதம்மா. என்னோட முடிவை சொல்றேன். இந்த முடிவுல நான் தீர்மானமா இருக்கேன். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கூட வக்கீல் கிட்ட கூப்பிட்டு பேசிட்டேம்மா. மன்னிக்கணும்டா கண்ணு. உன்னை நான் விரட்டுறேன்னு நினைக்காத. என் சகானாவை எப்படி எல்லாம் மாத்திருக்காங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி வாயை திறந்து கேட்டாங்க. நான் கொடுத்துடுறேம்மா. நான் கொடுத்துடுறேன். அப்பா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். மறுபரிசீலனைக்கு இடமே இல்லை. தத்து கொடுத்தாலும் நான் தான் உன்னோட அப்பா. வீடுதான் மாறி இருக்க போறேன், அவ்வளவுதான். நினைச்ச நேரத்துல நாம சந்திக்க போறோம். அதனால இதுல வருத்தப்படுறதுக்கோ கண்ணீர் விடுறதுக்கோ எதுவும் இல்லை. உங்களுக்கு நான் வேண்டாமாப்பா? உனக்கு இந்து மேடம் வேணுமா வேண்டாமா? வேணும். அம்மாடி, இப்ப இது செய்யலன்னா இந்து மேடத்தை மறந்துட வேண்டியிருக்கோம். ஐயோ, மிரட்டாதீங்கப்பா. ஒன்னு இங்க இருக்கணும், இல்ல அங்க இருக்கணும். ரெண்டுல ஒண்ணுதானே முடிவே பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, இந்து மேடம் கொழும்பு விட்டு போறேன்னு சொல்றாங்க. என்ன, கொழும்பு விட்டு போறேன்றாங்களா? அதை தடுக்கணும்னா தத்து கொடுக்கறதை தவிர வேற வழியே இல்லம்மா. அந்த அற்புதமான மனுஷி உடைஞ்சு போகாம காப்பாத்துறதுக்கு நான் உன்னை விட்டு கொடுக்கிறேன்.
ஐயா, நான் இந்த வீட்டு வேலைக்காரன் தான். ஒரு வார்த்தை சொன்னால் தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. தங்கச்சியை விட்டு போட்டு இருக்கிறது அப்பாவுக்கு எவ்வளவு சிரமங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கண்களுங்கிறத பார்த்துக்கிட்டு என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நான் போறேன். பூலோகம், நீயும் போறேங்கிறியா? ஆமா, நானும் போறேன். வாங்க தங்கச்சி, வாங்க வாங்க. பாருங்க தங்கச்சி, ஐயா முகத்தை பாருங்க. நீங்கள் இல்லாமல் ஐயா முகத்தில் என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ஐயா நடிக்கிறார், அவரே ஏமாத்துறார். நான் போறேன், இந்த வீட்டை விட்டே போறேன். பூலோகம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சகானா இந்து மேடம் வீட்டுக்கு போட்டோம். என்னால் ஒத்துக்கொள்ள இயலாத ஐயா. நீங்கள் ஏற்கனவே ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் மகளும் உங்களை விட்டு போயிட்டால் உங்கள் கதி என்ன ஆகுமோ எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை தங்கச்சி. பூலோகம், அப்பா மேல உனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அதை விட அதிகமாகவே எனக்கு இருக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் யாரையும் பாதிக்காம நானே முடிவு எடுக்கிறேன். நீ முதல்ல உள்ள போ. வா சஹானா. அம்மா, எனக்காக ஒரு ராகம் வாசிக்கிறீங்களா? என்ன ராகம்? இந்த உலகத்து சந்தோஷத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமா வெளிப்படுத்துற ஒரு ராகம். ரொம்ப உற்சாகமா இருக்க போல் இருக்கு. நான் வாசிக்க சொன்னது எனக்காக இல்ல, உங்களுக்காகத்தான். ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் மறந்துட்டு கொழும்பு விட்டு போறீங்களாமே? என்னம்மா பதிலே இல்ல? நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணேன் நினைச்சு பாரு. விளக்கம் எல்லாம் வேண்டாம், உங்க முடிவு என்ன பாதிக்கல. ஏன் தெரியுமா? உங்களை நான் போக விட்டாதானே. அப்பாவோட தனிமையை போக்க நான் என் அம்மாவோட சேர்ந்து வாழ ஒரு அழகான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சஸ்பென்ஸ். வாங்க. எங்க? வாங்கம்மா சொல்றேன். ஐயோ, என்னம்மா இது? வாங்கம்மா. என்ன சொல்லு சஹானா, என்ன சஸ்பென்ஸ்? சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம். என்னோட வாங்கம்மா. நாம இப்போ ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண போறோம். யார் அது? நோ மோர் क्वेश्चंस ப்ளீஸ். நீங்க வாங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங். எங்க அப்பாக்கு ஒரு குட் நியூஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே எனக்கு. கல்யாண மாப்பிள்ளைக்கு புரியாததுதான். என்னது கல்யாண மாப்பிள்ளையா? என்ன வளர்ற? ஆமாப்பா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நிச்சயதார்த்தம். கல்யாணமா? நிச்சயதார்த்தமா? என்ன சகனா? என்ன காலையிலேயே விளையாடுறியா? இல்லப்பா, காட் ப்ராமிஸ், சஹானா ப்ராமிஸ். நான் புது துணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இத பாருங்க, புது வேட்டி, புது சட்டை, வாட்ச், செயின் எல்லாம் இருக்கு. சரி சரி, எந்திருங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. என்னடா உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னடமோ சொல்ற? ஏதோ ஏப்ரல் ஃபுல் பண்ற. ஐயோ இல்லப்பா, அதான் ப்ராமிஸ் பண்றல, லேட் ஆகுது. 8 மணிக்கு கல்யாண நிச்சயதார்த்தம். இந்து அம்மாவும் வராங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. எங்க வச்ச நிச்சயதார்த்தங்கற நீ? எல்லாம் நம்ம வீட்லயே தான். கோயில்ல வச்சுக்கலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனா வீடே ஒரு கோயில்ங்கிறதுனால வீட்லயே பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சஹானா, என்னடா என்ன பைத்தியக்காரனாகற? மூஞ்சிய பாரு, அசடு வழியுது. போங்கப்பா, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சீக்கிரம் குளிச்சுட்டு கல்யாண மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்கணும். என்ன தலைவி ஆன் தி வே.
அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். ஆமா நம்பவே இல்ல, பேயடிச்ச மாதிரி இருக்காங்க. அதான் பாத்ரூம்குள்ள தள்ளி கதவை சாத்திட்டேன். நீங்க சீக்கிரம் வாங்க. யா சஹானா, பொண்ணு யாருன்னு? அப்பா சொன்னா கேட்க மாட்டீங்களா? சின்ன மாமியே, உன் சின்ன மகள் எங்கே? பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ? ஆசை மருமகா, அழகு மருமகா, பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ? பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ? பண்றாலோ சின்ன மாமியே. என்னடா இது? வாழை மரம், சீரியல் லைட்டு, தோரணம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? இது விளையாட்டு இல்ல, சகான தங்கச்சி உத்தரவு. மாடையா மாடையா, என்னடா இதெல்லாம்? நீங்க கம்மன் இருங்க ஐயா, எல்லாம் சகான தங்கச்சி பாத்துக்கலாம். என்ன மாமி மேலே மேலே துள்ளுறியே, சொன்ன மாமி படுகுழியில் தள்ளுறியே. சஹானா, இங்க வா. என்னடா இதெல்லாம்? பைத்தியகாரத்தனமா பண்ற? வாசல்ல வாழை மரம்லாம் கட்டியிருக்கு. நிஜமா தான் சொல்றியா? யாரு கல்யாணம்? ஓ ஃப்ரெண்டு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? யாருக்கு யாரு கல்யாணம்? இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று, கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை. யாருக்குடா கல்யாணம்? சொல்லி தொலையேன். உங்களுக்கு தான்ப்பா கல்யாணம். எனக்கு இப்ப எதுக்கு? ஏதோ காபி சாப்பிட்டு போலாங்கிற மாதிரி கல்யாணம் முடிக்கும்னு சொல்றேன். பொண்ணை பார்த்தாச்சு, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன வேலையெல்லாம் தானே நடக்கும். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதை பார்த்தாதப்பா. கெட் ரெடி. பொண்ணு யாரு? என்ன வம்புல மாட்டி விட்டுருவ போல இருக்க. பொண்ணு யாருன்றது சஸ்பென்ஸ். இப்ப பொண்ணு யாருன்னு சொல்ல போறியா? சென்னையில இருந்து வந்திருக்காங்கப்பா. சென்னையில இருந்தா? ஒரு சினிமா நடிகை. நடிகையா? ஆசை பாரா, உங்களுக்கு பிடிச்ச நடிகை தான். யாரு? அம்மா நடிகை. அப்புறம் என்ன, எனக்கு தெரியாதா உங்களுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? நான் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்? நீங்க போட்டுக்கிறதுக்கு தானே. போய் போட்டுக்குங்க. மேலும் விவரங்களுக்கு இந்து அம்மாவை தொடர்பு கொள்ளவும். இல்ல வாங்க வாங்க. இந்து மேடம், என்னங்க இது? சஹானா தான் விளையாடுறதா நினைச்சா இங்க எல்லாம் சீரியஸா நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அவ்வளவுதான். நீங்களுமா? சரி, பொண்ணு யாரு? எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுதான். அப்பா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்பா. என்ன? எது கங்க்ராச்சுலேஷன்ஸ்? நீ யாரு? எனக்கு அப்பா போறீங்களே அதுதான். ஐயோ இல்ல அப்பா. டை 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 தள்ளி நில்லு. யாருங்க இது? உங்க பிள்ளைதான். என்னங்க நீங்களும் விளையாடுறீங்க? ஹாய் கேசஸ். டீகே, என்ன தமாஷ் இதெல்லாம்? தமாஷ்லாம் இல்ல, இது நிச்சயதார்த்தம். இன்னும் ஒரு வாரத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ். இந்து மேடம், நீங்களும் அவங்களோட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்றீங்க? ஜிகே மேல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நெஞ்சில கை வச்சு சொல்லணும். இல்ல வந்து அது இல்ல. இத பாருங்க இந்து, இவர் சரிப்பட்டு வர மாட்டார். நான் புறப்படுறேன் ஒரு தரம், நான் புறப்படுறேன் 2 தரம், நான் புறப்படுறேன் 3 தரம். நில்லுமா. என்ன 1 தரம் 2 தரம் 3 தரம்? எல்லாரும் சேர்ந்து என்ன ஃபூல் பண்றீங்களா? என் சுயவரத்துக்காக ஏல கம்பெனிக்கு போன என்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க இவங்க.
என்னை ஏலம் எடுத்த 70 வயசு கிழவனார் அங்க அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. $1 மில்லியன் என்னை ஏலம் எடுத்தவர் அழமாட்டாரா? ஆமாப்பா. $1 மில்லியன் பிளஸ் $1 சொல்லி உங்க சார்பில் நான் உங்களை ஏலத்துல எடுத்துட்டு வந்திருக்கேன்பா. $1 அட்வான்ஸா கொடுத்தாச்சு. மீதி $1 மில்லியன் நாம பாக்கி தரணும். சகாரா தங்கச்சியா கொக்கா. ஸ்வீட் சாப்பிடணுங்க. சாப்பிடுங்க. அப்பதான் திருமண வாழ்க்கை இனிமையா இருக்கும். இது உங்களுக்கும் 2வது ஃபர்ஸ்ட் நைட், எனக்கும் 2வது ஃபர்ஸ்ட் நைட். ஆனா வருத்தமா இருக்குங்க. எதுக்கு? $1 மில்லியன் என்ன ஏலம் எடுத்தாரே. போதுமே உன் பொய்யும் குறும்புத்தனமோ. இல்லைங்க, அந்த ஆள் ரொம்ப அழுதுட்டான். ஏன்? என்ன கல்யாணம் பண்ணிருந்தா அவருக்கு இது சில்வர் ஜூப்ளியா இருந்திருக்குமா. எது சில்வர் ஜூப்ளி? அவரோட ஃபர்ஸ்ட் நைட் தாங்க.